வணக்கம். ஆண்களை பொறுத்த வரைக்கும் விந்தணுக்கள் என்பது எந்த அளவுக்கு முக்கியம்? அதாவது நம்முடைய உடல்களில் ஏற்படக்கூடிய 7 உடல் தாதுக்களான 7 உடல் தாதுக்களில் 7வதாக இருக்கக்கூடிய சுக்கிலம். இந்த சுக்கிலம் என்பது விந்து. இந்த விந்து என்பது ஆண்களுடைய இனப்பெருக்கத்திற்கு மட்டும்தான் உதவுகின்றதா? அல்லது உடல்களில் பல முக்கியத்துவத்தை கொடுக்கின்றதா என்பதையும், அதே போல விந்தணுக்கள் அதிகமாக வெளியேற்றப்படுவதால் என்ன பாதிப்பு என்பதையும் இந்த பகுதியில் பார்ப்போம். அதாவது சித்த மருத்துவத்துல சித்தர்கள் சொன்னது மாதத்திற்கு 2 முறை விந்து வெளியேற்றப்படலாம் என்பது நம்மளுடைய சித்தர்கள் சொன்னது. அந்த காலகட்டங்கள்ல சித்தர்கள் 6 மாதம், வருட கணக்கில் 2 வருடம், 3 வருட கணக்கில் கூட விந்து கட்டு இருந்து அவங்க உடம்பு இரும்புக்காரமாக பின்பற்றினார்கள். ஆனா இன்னைக்கு இருக்கக்கூடிய காலகட்டங்கள்ல இளைஞர்களை பொறுத்த வரைக்கும் ஒரு நாளைக்கு 2 முறை 3 முறை மாஸ்டர்பேஷன் முறையிலையும் விந்துக்களை வெளியேற்றி அவருடைய உடல் சோர்வுத்தன்மை இருக்கும். இந்த விந்துக்களை வெளியேற்றும் போது உடல் சோர்வுத்தன்மை அடையலாம். அதிகமாக இந்த விந்துடைய குவாலிட்டியும் குறையலாம். லிக்விட் தன்மையில விந்து வரதை நம்ம பார்க்கலாம். அப்ப இந்த விந்து அணுக்கள் அதிகமாக வெளியேற்றும் போது கண்டிப்பாக ஆண்களுடைய ஆயுட்காலமும் குறையும். பொதுவா நம்மளுடைய உடல்களில் நம்ம உண்ணக்கூடிய உணவுகள் முறைகள் என்பது நம்ம உண்ணக்கூடிய உணவுகள் அது விந்துவா உருவாவதற்கு 7 நாட்கள் எடுத்துக்கொள்கின்றார்கள். அதாவது உடல் 7 தாதுக்கள் 7வது தாது அந்த விந்துவா உருவாகணும். அப்போ ஒரு விந்தணுக்கள் வெளியேற்றி திரும்ப அது விடும்போது 7-10 நாட்கள் எடுக்கும்போது நீங்க தினமும் எடுக்கிற விந்தணுக்களை வெளியேற்றும் போது உடல் சோர்வாதையும் உடலுடைய ஆரோக்கியம் குறைஞ்சி உங்களுடைய ஆயுட்காலமும் குறையும். அப்ப இந்த விந்தணுக்கள் திரும்ப பெறுவதற்கு 30 வயசு 40 வயசுக்கு அதிகமாயிட்டாலே கண்டிப்பா விந்தணுக்களுடைய வீரியத்தன்மை குறையலாம். அப்ப இந்த விந்தணுக்களை திரும்ப பெறுவதற்கு என்ன உணவு முறைகளை எடுக்கலாம்? அதாவது கருப்பு புல்லும் இந்த கருப்பு உளுந்தும் இரண்டுமே இரவு நேரத்துல முளைக்கட்டிய முறையில வைத்து தினமும் காலையில எடுக்கும் போது நல்ல வீரியத்தன்மையான விந்தணுக்களை கண்டிப்பா ஆண்கள் பெறலாம். அதே போல பூசணி விதை, வெள்ளரி விதை, தர்பூசணி விதை இந்த விதை சார்ந்த தானியங்கள் எடுக்கும் போதும் வீரியத்தன்மையான விந்தணுக்கள் ஆண்கள் பெறுவதற்கு நல்ல உதவிகரமா அமையும். இந்த விந்தணுக்கள் உற்பத்தி ஆவதற்குள்ள முக்கியமான பங்கு வகிப்பது தான் இந்த முருங்கை. இந்த முருங்கை பூவை பவுடர் செய்து பாலில் காலை இரவு தினம் 2 வேளை எடுக்கும்போது கண்டிப்பாக நல்ல வீரியத்தன்மையான விந்தணுக்கள் பெறலாம். இது கூட நம்மளுடைய சித்த மருந்துகள் கொடுத்த ஆண்களுடைய விந்தணுக்கள் உற்பத்தி திறன் அதிகரித்து நல்ல வீரியத்தன்மையான விந்தணுக்கள் பெறுவதற்கு நல்ல சித்த மருந்துகள் கொடுக்குறோம். கண்டிப்பா இந்த பகுதி உங்களுக்கு பயனுள்ளதா இருக்கும் என்று நினைக்கிறேன். மீண்டும் அடுத்த பகுதியை சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.